ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சொருவி முடிச்சிட்டோம். சுற்றி அப்படியே நல்லா சொருவி முடிச்சு கூட எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல சூப்பராக வந்திருக்கு. இப்போ கைப்பிடி போட போகிறோம். இந்த டியூப்பில் ஒரு டியூப் ஒன்று உண்டு. அந்த டியூப்பில் 4 ஸ்னாப் டேப்பை வெட்டி அது உள்ளே சொருகணும் மக்களே. நல்ல சொருவி தள்ளணும். ரொம்ப டைட்டாக இருக்கும். முதல்ல பண்ணுறவங்க 3 டேப்பை வெட்டி அது உள்ளே சொருகும். அந்த டியூப்புக்குள்ளே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாக வேணுங்கிறதுக்காண்டி 4 டேப்பு சொருகிறேன். அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இதுவாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழுத்தணும். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நல்லா இந்த வீடெலாம் பின்னா நல்லா ஈஸி. இந்த 100 நாள் வேலைக்கு, ஆமாம், அப்புறம் கம்பெனி இந்த மாதிரி இதுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா உழைக்கும். நல்லா அப்படியே பார்த்துட்டே வாங்க, எப்படி செய்கிறான்னு பாருங்கள். இந்த சொறி முடித்தாச்சு. இன்னும் அந்த ஒரு வயர் ரோஸ் கலர் வயர் அப்படி இழுத்து விடணும் டேப்பை. அது உள்ளே சொறி விடுறதுக்கு அந்த நீளமான டேப். அதை அப்படி அளந்து பார்த்துக்கிட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்றும் சொருகணும் மக்களே. இந்த நல்லா ஒன்று ரெடி ஆகிட்டு நான் அடுத்தது என்ன பார்த்தீங்களா, 1 கரெக்டாக அளவுக்கு நான் அதுக்கு 1 போல் வெட்டி வச்சுருக்கேன். 2 3 4 எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடி பாகத்தில் ஒரு மஞ்சள் டேப். நம்ம எந்த இது சொருகிறோமோ அந்த கலருக்கு நேர் மேலே டேப் வரணும். ஒரு ரோஸ் கலர் டேப் மேலே அப்படி மேலே வச்சுட்டு இது கொஞ்சம் சொருக அந்த டீப்பு இருக்குது பார்த்துட்டிங்களா, அந்த டீப்புக்குள்ளே தான் விடணும். கரெக்டாக 2 டீப்பும் 1 போல் அளந்து வச்சு வெட்டி எடுத்துக்கணும். அதை அப்படியே உள்ளே விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சொருவி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்க பாருங்கள். இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சொருவி மட்டும் எடுத்துருக்கேன். சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இடையில இந்த கரண்ட் வேறு போயிட்டு வருது மக்களே. அதான் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். இந்த சொறி முடித்து அளந்தாச்சு பார்த்தீங்களா. 2 1 போல் இருக்கான்னு ஒரு சிறப்பு செக் பண்ணிக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கைப்பிடி சொருக போகிறோம். அளந்து அதை வெட்டி அந்த எக்ஸ்ட்ரா டேப்பை வந்து வெட்டி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா டேப்பை நீட்டாக வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், வெட்டி எடுப்போம் பாருங்கள். அந்த கத்திரிக்கோல் எடுத்து அப்படியே அளந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா வெட்டி எடுக்கணும் பொறுமையாக. அந்த ரோஸ் கலர் வயரை சேர்த்து வெட்டிடக்கூடாது, ஒவ்வொன்றா வெட்டி எடுக்கணும். இந்த வெட்டுதான் பார்த்தீங்களா, மஞ்சள் வேறு மொதல் வெட்டிட்டு நல்லா கரெக்டாக அந்த டீப்புக்கு நேராக வெட்டணும். அப்புறம் ஒரு டேப்பாக வெட்டணும். வெட்டி எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணும், கரெக்டாக வெட்டி இந்த ரோஸ் கலர் வயரை வெட்டாமல் விட்டுறணும். அது சொருவதுக்கு அதனால் ஊச்சா வெட்டி முனையில் கொஞ்சம் ஊச்சா வெட்டி விடணும். அப்போ தான் சொருவதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதே போல் மறு சைடும் வெட்டி எடுத்துகிட்டு 1
அப்புறம் என்ன பண்ணுவோம், 2 அப்படி வெட்டி வெட்டி எடுக்கணும். 4 டேப்பையும் வெட்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான் மக்களே, 1 வெட்டி எடுத்தாச்சு. அப்புறங்களே வச்சா அப்படியே அருமையாக இருக்கும். பேஸ்கட் நல்லாயிருக்கும். அடுத்தது இதை வெட்டி எடுக்க போகிறோம். ஒன்று அப்படி 1 வெட்டி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் டேப்பு, அப்புறம் ஊதா கலர் டேப் 4 டேப் வச்சுருக்கோம், அதை வெட்டி எடுத்துகிட்டு 1 2 3 4 அப்படி வெட்டி எடுத்துடணும். அப்படியே வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருக வேண்டியதான். முனையில் கொஞ்சம் ஊச்சா வெட்டி விட்டுக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் சொருவதற்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 டேப்பும் நல்லா இப்போ கொஞ்சம் அளந்து வெட்டிக்கிட்டோமா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா அந்த இதில் சொருக போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா? அப்படி அளந்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன அப்படி சொருக போகிறோம். அந்த சொருகுக்குன்னு ஒரு சைக்கிள் கம்பி ஒன்று வச்சுருக்கேன், அதை நல்லா தண்ணி விட்டுட்டு சொருகுனா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் அந்த கம்பி அதில் தண்ணி விட்டுட்டு அதுக்கு உள்ளே கூடி விட்டு இழுத்தோம்னா ஈஸியாக சொருகிடலாம். அந்த பார்த்தீங்களா, இந்த 1 அப்புறம் அந்த கம்பியை வச்சு நல்லா ஒன்று போல் அப்படி சொருகுனா நல்லாயிருக்கும் கூட. பார்த்திங்களா, நல்லா அருமையாக இருக்குது. அந்த மேலே போடுற வயரை வந்து கீழே எந்த வயருக்கு சொருகி விடுறோமோ அந்த கலர் வைக்கணும். மேலே கலரை மாற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அப்போ தான் அந்த சொருகு தெரியாமல் இருக்கும். ரோஸ் கலர் வயரை வச்சு அந்த ரோஸ் கலரில் சொருகிறோமா அப்போ தான் அந்த வயர் வந்து தெரியாது, நம்ம சொருகிற வயர் தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும் கூட. அது நல்லா ஃபுல்லும் சொறி விட்டுக்கிட்டு தான் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். நல்லா கீழே வரைக்கும் சொறி விட்டுருணும். இப்போ 2 இது மட்டும் சொருகிட்டு வெட்டி எடுத்தால் அது சரி விட்டுறாது. அதனால் ஃபுல்லும் சொறி விட்டு எடுத்துடுங்க. என்னால் தண்டோடம் பாதிக்கப்பட்டவனால் இவ்வளோ செய்ய முடியுதுன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மக்களே. நல்லா என்னால் நடக்க முடியாது, உட்காந்துட்டே தான் பார்க்கணும், முதுகு வலிக்கும், நல்ல கஷ்டம் மக்களே இது. அப்படி சொறி விட்டு இழுக்கணும். அப்படி இழுத்து விட்டுட்டு லாஸ்ட் கீழே வரைக்கும் சொறி விட்டுட்டோம். நல்லா அப்படி சொறி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு அப்படி இழுத்தா தான் வரும். இந்த பார்த்தீங்களா, அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு நல்லா எப்படி நல்லா ஆகிட்டு பார்த்தீங்களா. நம்ம மறுபக்கம் அதே மாதிரி மறுபக்கம் சொருகிறோம். அந்த ரோஸ் கலர் வயருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும் மகளே. அது உங்களுக்கு எவ்வளோ வீதி கைப்பிடி தேவைப்படுதோ அவ்வளோ வீதிக்கு கரெக்டாக எண்ணி வச்சுக்கோங்க. மறு சைடு எவ்வளோ வீதிக்கு வச்சுருக்கீங்களோ அதே சைடு வந்து மறுபக்கமும் அதே சைஸுக்கு அளந்து சொருகி வச்சுக்கோங்க.
சிலது வந்து கைப்பிடி கொஞ்சம் நீளம் ஒத்த சைடு வளர்த்தியாக இருக்குது, ஒரு பக்கம் கட்டையாக இருக்கும்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக வெட்டினீங்கன்னா அது ஒரு ஒன்று நீளமும் கட்டையும் வராது, கரெக்டாக இருக்கும். இந்த ஈஸியாக சொரியாச்சு பார்த்தீங்களா, நல்லா இருக்கும் கூட, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாட்டு கிடக்கும். என்ன ஒன்று, நம்ம அந்த வெயிலில் படாமல் மட்டும் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூடை நல்லா ரொம்ப நல்லா அம்பாட்டு கிடக்கும், பிளக்கும் நல்லா. ஏன் வெயிலில் போடக்கூடாதுன்னு வெயில் படாமல் இருக்கக்கூடாதுன்னா, அந்த கலரை கொஞ்சம் வெளுத்துரும், அந்த கூடை கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த வயர் கூட எப்படி வெயிலில் படாமல் வச்சுருக்கணுமோ ஒரு மாதிரி விளர்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடை. ஆனால் அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து அடியில் வந்து ஒரு மாதிரி தேஞ்சு டப்பு டப்புன்னு இதாகிடும். இது வந்து அடியில் புஷ் வச்சு நல்லாயிருக்கும், தேயாது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, சொறி வச்சு கைப்பிடியெல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இனிமேல் ரிவீட் அடிக்கணும், ரிவீட் வைக்கணும், புஷ் வைக்கணும். அது கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால ரிவீட் வைக்கிறதும் புஷ் வைக்கிறதும் காமிக்க முடியல. பார்த்தீங்களா, மேலே ஒரு கெட்டு போட்டுட்டு அதுக்கு ரிவீட்டு வாசர் வச்சு ரிவீட்டு போட்ட மாதிரி அது காமிக்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அடுத்ததில் கொஞ்சம் தெளிவாக காமிக்கேன். ரிவீட்டு போட்டு நான் 4 புஷ் வச்சு உள்ள என்ன பார்த்தீங்களா வாசர் போட்டு, நான் 2 இதுவுமே வாசர் வச்சுருவேன். சிலவங்க வந்து ஒரு இதுக்கு வாசர் வச்சு ஒரு இதுக்கு வைக்காமல் கைப்பிடி போடுவாங்க. நான் 2க்குமே வாசர் வச்சு போடுவேன். மக்கள் நல்லா பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, நல்லா உள்ளே பாரு, நல்லாயிருக்கும், நல்லா பிளக்கும் கூட. இதே மாதிரி பின்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே, உங்களால் எல்லாம் முடியும்.